الحمد لله خصنا بأعظم كتاب أنزل وشرفنا بأكرم رسول بعث وفضلنا بخير شريعة شرعت وجعلنا بمنه وفضله من خير أمة أخرجت للناس تأمر بالمعروف وتنهى عن المنكر وتؤمن بالله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال النبي صلى الله عليه وسلم إني عبد الله وخاتم النبيين وآدم منجدل في طين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனத்தின் தூதராக வந்துதித்த அவர்களுடைய நினைவுகளை போற்றுகின்ற இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை எல்லாம் விரைவிலே சந்திக்கவிருக்கிறது. எல்லா மாதங்களுடைய துவக்கத்திலும் அந்த மாதம் நிறைவடைந்து அடுத்த மாதம் துவங்குகிற போது ஓத வேண்டிய துவாவை ஓத வேண்டும். அது ரமதானுக்கு மட்டும் அல்ல. எனவே இன்று மாலை இந்த மாதம் முடிந்து ரபியுல் அவ்வல் பிறக்கிறது. اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام ربي وربك الله هلال خير ورشد. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மாதத்தினுடைய தலைப்பிறையை பார்க்கும் போதும் இந்த துவா ஓதுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதத்திற்கும் நாம் இந்த துவாவை ஓதுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. உலகத்திலே பல்வேறு தலைவர்களுடைய பிறந்த தினங்கள் நினைவு கூறப்படுகிறது. ஆனால் ஒரு ஒப்பற்ற தலைவர், மனித இனத்தின் தூதர் அவர்கள். முஸ்லிம்களுக்கான தூதர் அல்ல, முழு மனித இனத்திற்கான தூதர். அவர்களது வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிவது, பிற சமுதாயத்தினருக்கு எடுத்துரைப்பது நம்முடைய கடமைகளில் ஒன்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயல்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குத்தான் அனுப்பப்பட்டாங்க, ஆனால் நான் மட்டும்தான் முழு மனித இனத்திற்கும் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயல்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை உலகத்திற்கே பொது மனிதராக ஆக்கிட்டாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அவரை பற்றிய பிரச்சாரங்கள், அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் அப்படிப்பட்டவை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இனத்திற்கான தூதர். நாம் அவர்களை எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தோமா என்ன? எல்லா மனிதர்களிடத்திலும் அவர்களை பற்றி நாம் அறிமுகப்படுத்தினோமா என்ன? இல்லை. இந்த கடமையை நாம் செய்யலை. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் அறிந்திருப்பது, பிறரை அறிய வைப்பது நம்முடைய கடமை. அருமையானவர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பையும் அவர்களது வாழ்க்கையை பேசுவது என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறைகளில் ஒரு வழிமுறை. இதைத்தான் நான் ஒவ்வொரு ஆண்டும் சொல்வேன். அசலில் இதைத்தான் மௌலித் என்று சொன்னார்கள். மௌலித் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பேசுவது. அது நல்லவர்களிடத்தில் இருந்தது. இந்த மாதத்திலே அவர்களது வாழ்க்கை வரலாறை பேசுவாங்க, அதை புனிதமாக கருதுவார்கள். அவர்களது பிறப்பின் போது நடந்த அதிசயங்கள் அதை மக்களுக்கு நினைவூட்டுவார்கள். இது ஒன்றும் பிதஅத் அல்ல, இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு அனுஷ்டானம் அல்ல. ஏன் இந்த மாதத்தில் தான் பேச வேண்டுமா என்று சிலர் குதர்க்கவாதம் பேசலாம். சில விஷயங்களை சில சந்தர்ப்பங்களில் தான் பேச முடியும். ரமலானுடைய சிறப்பை ரமலான் நெருங்கும் போது தான் பேச முடியும். ஹஜ்ஜினுடைய சிறப்பை ஹஜ்ஜு நெருங்கும் போது தான் பேச முடியும். அதே போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வு, அவர்களது புனிதமான அந்த மார்க்கம் குறித்தெல்லாம் எல்லா காலத்திலும் நாம் பேசினாலும்
குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வலிலே அவர்களை பற்றி நாம் அதிகமாக நினைவுகூர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எந்த நபியை பற்றி அல்லாஹ் திருமறையிலே அவர்களை போற்றுகிறானோ, அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறானோ, பல வகையாக அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறானோ, அந்த நபியை பற்றி நாம் எப்படி நினைவு கூறாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் அந்த நபியின் வருகையை சொல்வான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கிறார். உங்களுக்கு கஷ்டத்தை தருகிற விஷயங்கள் அவரது மனதை பாதிக்கும், உங்களுக்கு நலவான விஷயங்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது என்று அல்லாஹ் இந்த நபியை குறித்து வர்ணிக்கிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்வான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன், நபியே உங்களை நாம் ஷாஹிதாக அனுப்பியிருக்கிறோம், சாட்சியாளராக அனுப்பியிருக்கிறோம். வ முபஷ்ஷிரன், சுப செய்தியாளராக அனுப்பியிருக்கிறோம். வ தாஇயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராக அனுப்பியிருக்கிறோம். எச்சரிக்கையாளராக அனுப்பியிருக்கிறோம் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே வர்ணிக்கிறான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். பெருமானார் பேசுகிற வார்த்தை, நாம் பேசக்கூடிய எல்லாமே உண்மை அல்ல, நாம் பேசக்கூடிய எல்லாமே தூய்மையானது அல்ல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தூய்மையானது. அல்லாஹ் சொல்வான், வமா யன்திகு அனில் ஹவா, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது விருப்பப்படி எதையும் பேசுவது கிடையாது. பெருமானார் வாயிலிருந்து எந்த வீண் சொல்லும் வந்ததில்லை என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு சஹாபி இருந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய எல்லாத்தையுமே பதிவு செய்வார். என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் எழுதுவார், ஒரு வார்த்தை விடாம எழுதிடுவார். இதை சில பெரியவர்கள் சொன்னாங்க, எப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் பதிவு செய்யணுமா என்ன? அவர்களும் ஒரு மனிதர் தானே. மனிதர் என்று சொன்னால் யதகல்லமு ஃபிர் ரிதா, மகிழ்ச்சியா இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுவாங்க, வல் கலபி, கோபத்தில் ஒரு மாதிரியா பேசுவாங்க. ஏன் அவங்க பேசுற எல்லாத்தையுமே எழுதுற அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்னடா இது இப்படி சொல்றாங்களே, சரியா இருக்குமா அவங்க சொல்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றார், யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்ற அனைத்தையும் நான் பதிவு செய்கிறேன். ஆனா சில பேர் என்ன வேண்டாம், அவங்க சொல்ற எல்லாத்தையும் தான் எழுதக்கூடாது, எல்லாம் மார்க்கம் அல்ல அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நாவை சுட்டி காட்டி சொன்னாங்க, உக்துப், எழுது, இந்த நாவிலிருந்து உண்மையை தவிர எதுவுமே வராதுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் சத்தியம் என்று அல்லாஹ் திருமறையிலே அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சானது எல்லாமே உண்மையானது என்று அல்லாஹ் சொல்றான். பெருமானாருக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் வர்ணிக்கிறான், அல்லமஹு ஷதீதுல் குவா என்று சொல்றான். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வலிமை மிக்கவர் என்று அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உமது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா என்று கேட்கிறான். பெருமானாருடைய புகழை பற்றி பேசுறான், வரஃபஅனா லக ஸிக்ரக், உமது புகழை நாம் உயர்த்தினோம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்றான். பெருமானாருக்கு கட்டுப்படுவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்று சொல்றான். மன் யுத்திஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் இந்த நபிக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக சொல்றான். பெருமானாரிடம் பையத்து செய்தவர் அல்லாஹ்விடமே பையத்து செய்தவர் என்று சொல்றான். இன்னல்லதீன யுபாயிஊனக் இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், யார் உங்களிடம் பையத்து செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் பையத்து செய்தார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்க கை வைத்தது உங்க கை மேல, ஆனா அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய கை இருந்ததுன்னு சொல்றான். அப்ப நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பற்றியது அல்லாஹ்வுடைய கரத்தை பற்றியது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். நீங்கள் பெருமானாருடைய அழைப்பை ஏற்பது அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்பதுன்னு சொல்றான். நீங்க குர்ஆன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமானாரிடம் இருந்து வெளிப்படுகிற எல்லா அசைவுகளையும் அல்லாஹ் தன் பக்கம் சேர்க்கிறான். அது அவங்க செய்யல, நான் செஞ்சேங்கிறான். போர்க்களத்தில் பெருமானார் எதிரிகளை வீழ்த்தினார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபலம் தக்துலூஹும், நீங்கள் அவர்களை வீழ்த்தவில்லை, அல்லாஹ் தான் வீழ்த்தினான். நீங்க அவர்களை நோக்கி எறிந்தீர்கள், நீங்க எரியல்ல. ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா, அல்லாஹ் தான் எறிந்தான்னு சொல்றான். அப்ப எல்லா செயல்களையுமே அல்லாஹ் தன் பக்கம் சேர்க்கிறான். இப்படித்தான் திருமறையில அல்லாஹ் அவர்களை பற்றி பலவிதமாக வர்ணிக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் முத்தாய்ப்பாக ஒரு வசனத்துல சொன்னா, உங்களில் யாரும்
இந்த நபியினுடைய முடிவை ஏற்காத வரை மூமினாக முடியாது. ஃபலா வரப்பிக லா யுமினூன், உங்கள யாரும் முஸ்லிமாக முடியாது. ஹத்தா யுஹக்கிமூக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீதிபதியாக ஆக்கி அவர்களுடைய தீர்ப்பை எந்த நெருடலும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத வரை. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதற்கு நீங்க கட்டுப்படணும். சில நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுகள் வெளிப்படையில் தவறாக கூட தோணலாம். அல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்னா பெருமானாருடைய எந்த முடிவையும் நீங்களும் விமர்சிக்க கூடாது. அதுக்கு உதாரணம் தான் ஹுதைபியா ஒப்பந்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களோடு சமரசம் செஞ்சாங்க. அந்த சமரசத்தினுடைய பல நிபந்தனைகள் வெளிப்படையில் முஸ்லிம்களுக்கு எதிராகவே இருந்தது. அவ சில சஹாபாக்களால் தாங்க முடியல. ஆனால் அல்லாஹ் அந்த விமர்சித்த தோழர்களை கண்டித்தான். பெருமானாருடைய முடிவை நீங்கள் எப்படி விமர்சிக்கலாம் என்று அல்லாஹ் கண்டிக்கும் விதமாக தான் சூரத்துல் ஃபத்ஹ் இறக்கினார். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த முடிவானாலும் சரி, இந்த உம்மத்து அதற்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையில சொன்னான். அருமையானவர்களே, இப்படி அல்லாஹ் குர்ஆன் முழுக்க இந்த நபியை போற்றுகிறான், அவர்களுடைய குணத்தை போற்றுகிறான். இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று அவர்களை பற்றி சொல்றான், அவங்களுடைய தோழர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருக்கும்போது நாம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கான ஒரு தருணம் தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். இந்த உம்மத்துடைய உலமாக்கள் பெருமானாருடைய வாழ்க்கை, அவர்களது சரிதம், அதை எழுதுவது பெரிய பாக்கியமாக கருதினான். உலகத்தில் வேறு எந்த மனிதரை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு தூரம் பதிவு செய்யப்பட்டிருக்காது. இமாம் பைஹக்கி தலாயிலுன் நுபுவா, பெருமானாருடைய பிறப்பிலிருந்து அவங்களுடைய முழு வாழ்க்கையை எழுதி வச்சிருக்கிறாங்க. மவாஹிபுல் லதுன்யா எழுதுனாங்க இமாம் கஸ்தலானி. பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை எழுதுனாங்க. சில பேர் சுருக்கமாக, சில பேர் விரிவாக எழுதினாங்க. அல்லாமா காதி ஐயாத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக அற்புதமான கிதாப், பெருமானாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அஷ்ஷிஃபா பிதஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா என்று இமாம் காதி ஐயாத் எழுதினாங்க. இப்படி அறிஞர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எழுதுவதை தங்களுடைய புனிதமாக அவர்கள் கருதினாங்க. எனவே அருமையானவர்களே, இந்த மாதத்தில் வீட்டில் குழந்தைகளுக்கு உங்களுக்கு தெரிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் அறிந்த விஷயங்கள் என்ன அதை சொல்லிக் கொடுங்க. பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய எந்த விஷயங்களானாலும் அவங்க வாழ்க்கையோடு தொடர்புடைய விஷயங்கள் அதை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறது உங்களுடைய அவசியமாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் சொல்லக்கூடிய இந்த செய்திகள், இந்த வரலாறுகள், அதையெல்லாம் வீட்டில் மனைவி மக்களுக்கும் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி பேசாத நாளே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் அறிஞர்கள் பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொன்ன 4 விஷயங்கள், ஒரு ஹதீஸில் சொல்லியிருப்பாங்க 4 விஷயங்கள், அதெல்லாம் தனியாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க சில ஹதீஸுகளை 5 விஷயமா சொல்லியிருப்பாங்க. பெருமானார் சொன்ன 5 விஷயங்கள் அதையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. 3 விஷயங்கள், இப்படி அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதை வெவ்வேறு கோணங்களில் உலமாக்கள் எழுதினாங்க. அப்போ நம்முடைய அடிப்படை கடமை இந்த மாதத்தில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாக நம்முடைய வீட்டில் நாம் பெருமானாரை பற்றி பேசணும், அவங்கள பற்றி எடுத்து சொல்லணும். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பையும் நாம் தெரியணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுடலாக இருந்தபோது, அதாவது ரூஹ் ஊதப்படலை, ஆதம் முன்ஜதிலுன் ஃபித்தீன், மண்ணுடலாக இருக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்போதே நான் காத்தமுன் நபியாக ஆக்கப்பட்டு விட்டேன், இறுதி தூதராக நான் ஆக்கப்பட்டு, வெறும் நபி அல்ல, இறுதி தூதர். எனவே இந்த குழப்பம் தற்காலத்தில் பெரிய குழப்பமாக இருக்குது. சில பேர் தன்னை மஹதிங்கிறான், சில பேர் நானும் ஒரு நபிங்கிறான். அது மிர்சா குலாம் அஹமத் காதியானோடு ஒளிஞ்சு போச்சுன்னு நினைச்சோன்னு சொன்னால் இன்னைக்கும் அதுவும் குறிப்பாக உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது, இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் தான் சில பேர் இந்த நபித்துவவாதம் பண்ணக்கூடிய பொய்யர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறான். இந்த காலத்தில் நாம் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கோட்பாடுகளில் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபி. இப்போ சொன்னாங்க, ஆதம் மண்ணுடலாக இருக்கும் போதே நான் இறுதி நபியாக காத்தமுன் நபியாக ஆக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவுனுடைய வெளிப்பாடு நான், என்னுடைய சகோதரன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன சுப செய்தி தான் நான்.
என் தாய் ஆமினா கண்ட கனவுனுடைய வெளிப்பாடு தான் நான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொன்னார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முதல் படைப்பு என்பது உலமாக்களுடைய கருத்து. முதல் படைப்பு அவங்க தான். இமாம் ஜாஃபர் சாதிக் சொன்னாங்க, அல்லாஹ் எல்லா உயிர்களையும் ஆஜராக்கினான். எல்லா உயிர்களையும் ஆஜராக்கி எல்லா உயிர்கள்ட்டையும் அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய இறைவன் கேட்டான். அப்போ முதல்ல ஆம் என்று சொன்ன உயிர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர். அல்லாஹ் கேட்டான் இல்லையா, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று கேட்டபோது அதற்கு முதல் பதிலளித்த ஆன்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மா. அப்ப அவர்களுடைய ஆன்மா தான் எல்லா ஆன்மாக்களுக்கும் முந்தையது, எல்லா ஆன்மாக்களுக்கும் முதன்மையானது. எனவே படைப்பின் முதல் அவங்க தான். இந்த உலகத்துல அல்லாஹ் சில நோக்கங்களுக்காக கடைசி நபியாக அனுப்புகிறான். ஆனால் அவர்கள் எல்லாவற்றுக்கும் முதன்மையான படைப்பு என்பது தான் நம்முடைய அறிஞர்கள் எல்லாருடைய கருத்திலிருந்து தெரிய வருது. இது நம்முடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி குறிப்பிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஜோடியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை தொடுவதற்கு முன்னால அல்லாஹ் சொன்னா, உன்னுடைய மனைவிக்கான மஹர கொடுன்னு சொன்னான். உன்னுடைய மனைவிக்கான மஹர கொடு. நான் என்ன கொடுப்பதுன்னு கேட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 3 முறை ஸலவாத்து கூறிவிட்டு அவரோடு சேர்வீரான்னு சொன்னான். எனவே ஆதம் ஹவ்வாவுடைய மஹரே என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த ஸலவாத்து கூற அமர்கள் தான் அங்கே மஹராக வைக்கப்பட்டது என்று அறிஞர் பெருமக்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதாவது அந்த குறைஷிகளுடைய குலங்கள் ஒவ்வொன்றா சொல்றாங்க. அல்லாஹ் மனிதர்களை தேர்வு செய்கிறான். கினானாங்கிற ஒரு குலம், அந்த குலத்திலிருந்து அல்லாஹ் குறைஷியரை தேர்வு செய்கிறான். குறைஷியரில் பனு ஹாஷிமை தேர்வு செய்கிறான். பனு ஹாஷிமில் அல்லாஹ் என்னை தேர்வு செய்தான், என்னை நபியாக ஆக்கினான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான். அவங்க உலகத்துல வர்றதுக்கு முன்னால, ஒரு நபி வருகைக்கு முன்னால என்னென்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடக்குது. அவங்க பிறக்கிறதுக்கு 50 நாளைக்கு முன்னால தான் யானை படையினர் அழிக்கப்பட்டாங்க. அவங்க பிறந்த ஆண்டு எது? ஆமுல் ஃபீல். யானை படையினர் அழிக்கப்பட்ட ஆண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நபி ஸல்லல்லாஹு பிறந்த ஆண்டு எது? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் எல்லாரும் உடனே பதில் சொல்லுவோமா என்ன? அப்போ இப்படி தான் சொல்லணும், பெருமானார் பிறந்த ஆண்டு எது? நீங்கள் அதை கிமு கிபின்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, பிறந்த ஆண்டு எது? யானை படையினர் அழிக்கப்பட்ட ஆண்டு. மக்காவுக்குள் படையெடுத்து வந்தாங்களே, அந்த யானை படையினர் அழிக்கப்பட்ட அந்த வருடம் தான் பிறந்தாங்க. அந்த படையினர் அழிக்கப்பட்டு ஆதாரபூர்வமான கருத்துப்படி 50 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல பிறக்கிறாங்க. இதுதான் நம்முடைய உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிற சரித்திரம். அப்ப அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே மக்கால ஒரு அதிசயம் ஒன்று நடக்கிறது. அதற்கும் உலமாக்கள் அற்புதம் என்று பேர் சொல்லுவாங்க, அதற்கு வேற பேர்கள் வைப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தாய் தந்தையரை அல்லாஹ் தூய்மையான குடும்பத்துல தேர்வு செய்யலாம். நீங்க பாருங்க, அறியாமை காலத்துல பெயர்கள் வித்தியாசமான பெயர்கள்லாம் வைப்பாங்க. ஆனால் பெருமானாருடைய தாய் தந்தையர் பேரை பாருங்க, அவங்களுடைய தந்தையர் பெயர் அப்துல்லா, அவங்களுடைய அம்மா பெயர் ஆமினா. இல்லைன்னா அன்னைக்கு பெண்களுடைய மற்ற பெயர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகள் பொருள் முரட்டுத்தனமான பெயர்களாக தான் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையருடைய அந்த பெயர்களை கூட அல்லாஹ் தூய்மையான பெயராக அப்துல்லா ஆமினா என்று தான் தேர்வு செய்கிறான். அன்னை ஆமினா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கருத்தரிக்கும் போது உலகத்தில் மற்ற பெண்களுக்கு ஏற்படுகின்ற எந்த விதமான அசௌகரியங்களும் அவங்களுக்கு கிடையாது. ஒரு கரு தரித்த பெண்ணுக்கு ஏற்படுகிற சிரமங்கள் எதுவுமே அன்னை ஆமினா அவர்களுக்கு கிடையாது. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா அந்த கருவை தூய்மையான கருவாகத்தான் என்ன செய்கிறான், வளர்க்கிறான். கருவில் இருக்கும் போதே 4 மாதம் 6 மாதம் 7 மாதம் என்று பல கருத்து இருக்குது. அன்னை ஆமினாவுடைய வயிற்றுல இருக்கும் போதே அப்துல்லா அவர்கள் இறந்துட்டாங்க. தந்தை என்னங்க இறந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தந்தை இல்லாமல் இந்த உலகத்துல வரும்போதே தந்தையை பார்க்கல. உலமாக்கள் சொல்லுவாங்க, கொஞ்ச காலத்துல தாய் இறந்தாங்க, சுத்தி இருந்த எல்லாம் பெருமானாருக்கு முன்னால மூத்தா போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல அல்லாஹ் விரும்பியது என்ன? பெருமானாருக்கு இந்த படைப்புகளில் யாரும் உதவி செய்ய தேவையில்லை. அவர்களை பாதுகாப்பவன் நான் மட்டுமே, அவர்களுக்கு உதவி செய்பவன் நான் மட்டுமே. எனவே மனிதர்கள்ல யாரும் உதவி என்னங்க உபகாரம் செய்ததாக பெருமானார் விஷயத்துல யாரும் சொல்லக்கூடாது. எனவே அவங்க வயிற்றில் இருக்கும் போதே அவங்களுடைய தந்தை இறந்து போயிட்டான்.
அப்போ தாய் தான் இருக்கிறாங்க. குழந்தை பிறக்கிற நேரம் வருது. பிறக்கிற நேரம் வந்தால் அன்னை ஆமீனா சொல்கிறாங்க, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் வீட்டுக்குள் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய தாயார், அவங்க பேர் உம்மு ஷிஃபா, அவங்க சொல்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க அங்கே, அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தில் மிக மிக ஒளியாகத்தான் இருந்தது எல்லாமே. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய தாயார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கையில் வாங்குறாங்க. குழந்தையாக பிறந்ததும் கையில் வாங்குறாங்க. சொல்கிறாங்க, நான் கையில் வாங்கினதுமே என்னை சுற்றி ஒளியை தான் நான் பார்க்குறேன், எதுவுமே இல்லை, என்னை சுற்றி ஒளியாக தான் இருக்குது, அந்த அறை முழுவதும் ஒளியாகத்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா அவர்கள் பிறக்கும் போதே ஒரு ஒளிமயமான படைப்பாகத்தான் அவர்களை படைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குர்ஆன்ல அல்லாஹ் நூர் என்றும் சொல்வான். கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு நூர் வந்துள்ளது, தெளிவான வேதம் வந்துள்ளது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான். இப்போ அவங்க பிறக்கிற நேரத்தில் கண்ட அதிசயங்களை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போது பிறந்தாங்க? ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்திலேயே ரமதான் புனிதமான மாதமாகத்தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா வேதக்காரர்களுக்கும் வேதங்கள் வழங்கப்பட்டது ரமதான்ல. துல்ஹிஜ்ஜா மாதம் அது அரபுகளிடத்துல புனிதமான மாதம், ஹஜ்ஜுடைய மாதம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் ரமதான்ல பிறந்திருக்க கூடாது? ஏன் துல்ஹஜ் மாதத்தில் பிறந்திருக்க கூடாது? அல்லாஹ் ஏன் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை தேர்வு செய்கிறான்? உலமாக்கள் சொன்னாங்க, ரமதான் ஏற்கனவே சிறந்த மாதமாக இருக்குது, துல்ஹஜ் ஏற்கனவே சிறந்த மாதமாக இருக்குது. ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் ஏதோ துல்ஹஜ்ஜிலோ பிறந்திருந்தா வரலாறு ஒருவேளை இப்படி எழுதப்படக்கூடாது, புனிதமான மாதத்தில் பெருமானார் பிறந்தார்கள், புனிதமான மாதத்தில் பெருமானார் பிறந்தார்கள் அப்படிங்கிற வரலாறு அது தவறு. அவர்கள் எந்த மாதத்தில் பிறக்கிறார்களோ அதுதான் புனிதமானது. அவர்களுடைய பிறப்பை கொண்டு அந்த மாதம் புனிதமடைகிறது, அந்த இடம் புனிதமடைகிறது. எனவே அவர்கள் தான் புனிதமே தவிர மாதம் புனிதமானதுங்கிற கருத்தில் வந்துடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் அந்த மாதங்களை விடுத்து இந்த ரபியுல் அவ்வல்ல பிறக்க செய்கிறான். ஆக ரபியுல் அவ்வல்ல தான் பிறந்தாங்க, திங்கட்கிழமை தான் பிறந்தாங்க. இதுவும் என்னங்க உறுதியான விஷயம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லாமே திங்கட்கிழமை தான். பிறந்தது, இறந்தது, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தது, மதீனாவிற்குள் நுழைந்தது, எல்லாமே திங்கட்கிழமை என்பது ஹதீஸில் தெளிவாக வருது. பிறந்த தேதி எது? அதில் பல தேதி இருக்கு. ரபியுல் அவ்வல்ல 8 என்கிற கருத்தும் இருக்குது. அதிகமான உலமாக்கள் 12 என்று சொல்றாங்க. எந்த நேரத்தில் பிறந்தாங்க? பிறந்த நேரம் எது? பல சஹாபாக்கள் சொல்வது காலையில் லுஹாவுடைய நேரம், லுஹா நேரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கிறது. சில பேர் அதிகாலை சுபுகுடைய நேரத்தில் பிறந்தாங்கன்னு ஒரு கருத்து, இரவுல பிறந்தாங்கன்னு ஒரு கருத்து, இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. ஆனால் பகலில் பிறந்தாங்க என்கிற கருத்தை தான் எல்லோருமே உறுதிப்படுத்துகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால் அவங்க பிறந்த நேரத்தில் அங்கே ஒரு யூதர் இருக்கிறார். அந்த யூதர் சொல்கிறாரு, இனிமேல் பனு இஸ்ரவேலர்களில் நபிமார்களுடைய வருகை முற்று பெற்று விட்டது. ஸஹாபத்தின் நுபுவத்து மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயல்களிடமிருந்து நபித்துவம் வெளியே போயிடுச்சு. இங்க மக்கால இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறார், அது ஒரு அதிசய குழந்தை. அந்த குழந்தை தான் நபி யுஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நபி அவங்க தான், இனி நபித்துவம் இல்லை அப்படின்னு சொல்றார். இப்போ குறைஷிகள்லாம் கேட்குறாங்க, என்னப்பா சொல்லிங்கன்னு சொல்லி. பாருங்க இன்னைக்கு எந்த குழந்தை மக்கால பிறந்திருக்குன்னு பாருங்க. பார்த்தா ஹஜ்ரத் ஆமினா அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு பிறந்திருக்கிறாங்க. அந்த யூதர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அந்த குழந்தையிடம் இருக்கிறது. சொன்னாங்க, இந்த குழந்தை தான் இந்த நபியினுடைய, இந்த உம்மத்துடைய நபின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் போதே நபித்துவம் முத்திரை, அவங்களுக்கு நபித்துவம் முத்திரை இருந்துச்சு, இறுதி நபித்துவம் முத்திரை. அது பிறக்கும் போதே இருந்ததாக ஒரு கருத்தும் இருக்கிறது. பின்னால மலக்குமார்கள் அவங்களுடைய உள்ளத்தை பிளந்து பிறகு மூடினார்கள் அல்லவா, அப்போ நபித்துவ முத்திரை பதிக்கப்பட்டதுங்கிற கருத்தும் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்க தோல்ல அந்த தோள்பட்டையில் அல்லாஹ் ஒரு முத்திரையை வச்சிருந்தான். சஹாபாக்கள் அந்த முத்திரையை வர்ணிக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறாங்க. சில பேர் சொன்னாங்க அது புறா முட்டை மாதிரி இருந்ததுன்னு சொல்லி, சில பேர் சொன்னாங்க அது ஒரு குப்பா மாதிரி மணமக்களுக்கு அமைக்கக்கூடிய அந்த மணவரை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தது என்று வர்ணிக்கிறாங்க. சில பேர் சொன்னாங்க பெருமானாருடைய நபித்துவ முத்திரை அது ஒரு கொத்தா முடி எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க.
இப்படி அந்த நபித்துவ முத்திரையை அல்லாஹ் அவர்கள் பிறக்கும் போதே பதித்து தான் இந்த உலகத்தில் பிறந்தாங்கன்னு சொல்லுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் போதே ஹத்னா செய்யப்பட்டாங்களா? அது குறித்து உலமாக்களிடையே 2 விதமான அபிப்பிராயமும் இருக்குது. சில பேர் சொன்னாங்க ஹத்னா செய்யப்பட்டு பிறக்கிறது ஒரு சிறப்பல்ல, அதனால அது ஒரு பெரிய சிறப்பாக கருத வேண்டிய தேவையில்லை. பலவிதமான அறிவிப்புகளை பார்க்குறோம். அவங்களுடைய பாட்டனார் ஹத்னா செஞ்சாங்க என்கிற ரிவாயத்தும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு புனிதமான ஒரு அற்புதமான விஷயங்களை அல்லாஹ் காட்டுகிறான். மற்றவங்களுக்கு ஏற்படுகிற எந்த விதமான அசுத்தங்கள் எதுவுமே அவங்களோட சுற்றி என்னங்க நிகழலை. இப்படித்தான் அந்த குழந்தை என்னங்க பிறக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து ஆளாகிறாங்க. அல்லாஹ் பிறப்பில் சின்ன வயசுலேருந்தே அவங்க விஷயத்தில் அற்புதத்தை காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்து குழந்தையாக தான் இருக்கிறாங்க. மக்கால கடுமையான வறட்சி, மழை இல்லை, கடுமையான பஞ்சம். மக்கள் எல்லாம் வர்றாங்க அபூ தாலிப்கிட்ட, மக்கால இவ்வளோ வறட்சியாக இருக்குதுங்க, மழை இல்லாமல் இருக்குது, எல்லாம் கஷ்டப்படுறோம்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கி கொண்டு அவர் காபாவுக்கு வர்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காபாவோடு அப்படியே அவங்க உடலை சேர்த்து, யா அல்லாஹ் இந்த குழந்தையின் பொருட்டால் எங்களுக்கு மழையை கூடுன்னு துவா செய்கிறார். உடனே மழை பொழியுது. அப்போ அவர் படித்த கவிதை சஹீஹ் புகாரியில் வருது, வஅபியது யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹிஹி, இதோ இந்த வெண்ணிறமுடையவர் இவருடைய முகத்தை முன்வைத்து அல்லாஹ்விடம் மழை வேண்டினால் அல்லாஹ் மழையை கொடுக்கிறான். சிமாலுல் யதாமா, அப்பவே வர்ணிக்கிறார், இந்த குழந்தை அனாதைகளுடைய புகலிடம், இஸ்மத்துல்லில் அராமில், விதவைகளுடைய காவலர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அபூ தாலிப் என்ன செய்கிறாங்க, புகழ்றாங்க. இப்படி அவர்களுடைய சிறுபிராயத்திலிருந்து பல அற்புதங்களை காட்டலாம். சின்ன வயசிலிருந்து பெருமானார் மரணிக்கிற வரையிலும் அவர்களுடைய மறை உறுப்புகளை யாருமே பார்த்தது கிடையாது. சொன்னாங்க, லம் யரா அஹதுன் சௌஅதி, என்னுடைய பிறப்பு உறுப்பு இருக்கிறது, இதை யாருமே பார்த்தது கிடையாது. சின்ன வயசிலிருந்து பிறந்தது முதல் இறக்கிற வரை யாருமே பார்த்ததில்லை. அல்லாஹ் தஆலா அவருடைய அந்த பகுதியை பார்க்கிறத விட்டு எல்லாருக்கும் தடுத்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதுமே நம்ம அப்படி இல்லை, கொஞ்சம் தூங்கி எஞ்சாலோ கொஞ்சம் வேலை செஞ்சாலோ நம்முடைய முகம் சோர்ந்து போயிடும், நம்முடைய முடியெல்லாம் பரட்டை தலையாயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல தூங்கி எழுந்தாலும் தலைக்கு எண்ணெய் பூசின மாதிரி தான் இருக்கும். இரவுல தூங்கி எழுந்திருப்பாங்க, கண்களுக்கு சுருமாயிட்டது போல தான் இருக்கும். எப்போதுமே அவங்களுடைய முகம் பொலிவாகத்தான் இருக்கும். அவங்க குடும்பத்தாரோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்கன்னா, அபூ தாலிபுடைய குடும்பம், அவருக்கு நிறைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து பெருமானார் உட்கார்ந்து சாப்பிட்டாங்கன்னா எல்லாருக்கும் வயிறு நிறையும், எல்லாருக்கும் தாகம் தீரும். ஆனால் என்றைக்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அபூ தாலிபுடைய குடும்பம் தனியாக சாப்பிட்டாங்க, யாருக்குமே பசி தீராது, யாருக்குமே தாகம் தீராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குழந்தை பருவத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை ஒரு முபாரக்கான ஒரு அருள் நிறைந்த குழந்தையாகத்தான் அல்லாஹ் தஆலா ஆக்குறான். அவங்களுடைய 6 வயதில் ஹஜ்ரத் ஆமினா அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு, உம்மு ஐமன் பெருமானாரை வளர்த்தது அவங்க தான், அவங்க பிறந்ததிலிருந்தே கூட இருக்கக்கூடிய பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமனை பற்றி சொல்லுவாங்க, உம்மி பாத உம்மி, என்னை பெற்ற தாய்க்கு பிறகு என்னுடைய அடுத்த தாய் யாருன்னா உம்மு ஐமன் தான். உம்மி பாத உம்மி, என்னை பெற்ற தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிறகு என்னுடைய தாய் யாருன்னா இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா தான் சொல்லுவாங்க. உம்மு ஐமனையும் அழைத்து கொண்டு ஹஜ்ரத் ஆமினா அவர்கள் எங்கே போகிறாங்க, மதீனா போகிறாங்க. மதீனாவில் ஏற்கனவே அப்துல்லா அங்கே தான் மூத்தானார். பெருமானார் வயிற்றில் இருக்கும்போதே அப்துல்லா மூத்தானார் இல்லையா, அங்கே தான் மூத்தானார். ஏன்னா அவர் மதீனாவில் இருக்கிற தன்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்க போன இடத்துல நோயாளியாக ஆயிட்டார். ஒரு மாத காலம் நோயாளியாக இருந்து மூத்தாயிட்டார். மூத்தான பிறகு அங்கே மதீனாவில் தாருன் நாபிகான்னு ஒரு இடம், அந்த இடத்துல தான் அவரை என்ன செய்கிறாங்க, அடக்கம் செய்கிறாங்க. இப்போ ஆமினா அவர்கள் அங்கே போகிறதுக்கான ஒரு காரணம், கணவர் இறந்த இடம் அப்படிங்கிற நோக்கமும் ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமுமார்கள் இருக்கிற இடம், இந்த ரெண்டுக்காண்டி என்ன செய்கிறாங்க, அங்கே கூட்டு போகிறாங்க. அங்கே போய் 1 மாத காலம் மதீனாவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை இறந்த இடம், அந்த இடத்தையெல்லாம் தன்னுடைய மகனுக்கு காட்டுறாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு காட்டுறாங்க, இங்கே தான் அப்துல்லா இறந்தாங்கன்னு சொல்லி. 1 மாதம் இருந்து விட்டு மதீனாவிலிருந்து திரும்ப மக்காவுக்கு வருகிறாங்க. வர்ற வழியில் அபுவாங்கிற ஒரு இடம், அபுவாங்கிற இடத்துல தான் அன்னை ஆமினா அவர்கள் மரணிக்கிறாங்க. எந்த நோயில் மரணித்தாங்க, என்ன அவங்களுக்கு ஏற்பட்டது, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், இன்றைக்கி நாம் அதுக்கு பேர் வைக்கிறோம்.
அந்த காலத்தில் நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்க. ஆக திரும்பி வருகிற போது அபுவாங்கிற இடம், அந்த இடத்துல ஆமினா மௌத்தாயிட்டாங்க. யாருமே கிடையாது. கூட இருக்கிறது உம்மு ஐமன் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா தான் ஆமினா அவர்களை அடக்கிறது எல்லா வேலையும் செய்கிறாங்க. குழந்தையும் பார்க்குறாங்க. எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? அந்த குழந்தை விஷயத்தில் அழகான கவிதைகளும் உம்மு ஐமன் படிப்பாங்க. பிறகு அந்த குழந்தையை தூக்கிட்டு மக்கா வருவாங்க. மக்கா வந்து அப்போ அப்துல் முத்தலிப் ஹயாத்தா இருப்பாங்க. அவர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. பெருமானாருடைய 8 வயதில் அல்லது சிலருடைய கருத்துப்படி இன்னும் கொஞ்சம் கூட அதிகம் இருக்கும், அப்துல் முத்தலிப் வஃபாத் ஆகிட்டாங்க. ஹஜ்ரத் அபூ தாலிபுடைய பொறுப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து ஆளாகிறாங்க. அபூ தாலிப் அவர்கள் 12 வயதில் பெருமானாரை அழைத்து கொண்டு சிரியாவுக்கு வர்றாங்க, வியாபாரத்திற்காக வர்றாங்க. அப்படி வருகிற போது ஒரு பாதிரியார் புஹைரா, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கூட்டத்தாரிடம் வந்து இந்த பையனுக்கு யார் பொறுப்பாளர்னு கேட்குறாங்க. எல்லாரும் அபூ தாலிபை காட்டுறாங்க. அபூ தாலிப்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவர் வந்து உலகத்துக்கே தலைவர், இவர் உலகத்துக்கே தலைவர், இவர் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுப்பப்படுகிற இறை தூதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அபூ தாலிப் கேட்குறாங்க, எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி. இல்லை, நீங்கள் வரும்போது நான் பார்த்தேன், இவர் கடந்து வருகிற வழியில் மரமோ பாறையோ எல்லாமே இவரை காணும்போது ஹர்ர சாஜிதன், எல்லாமே அவருக்கு முன்னால் சுஜூது செய்தது. இது கடைசியாக வரப்போகிற ஒரு நபிக்கு தான் மரங்கள் கற்கள் எல்லாமே சஜிதா செய்யும் என்று வேதங்களில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். எனவே தான் சொல்கிறேன் இவர் நபின்னு சொல்லி. இப்போ அபூ தாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்திரமாக மதீனாவுக்கு அனுப்பிடுறாங்க, மக்காவுக்கு அனுப்பிடுறாங்க. திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஹதீஜா அம்மையாருடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு முறை ஷாமுக்கு வர்றாங்க. அப்போ தான் அன்னை ஹதீஜா அவர்களோடு அவங்களுக்கு அறிமுகம் ஏற்படுது. ஹதீஜா அவர்கள் மைசராங்கிற அடிமையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில் செல்வங்களை கொடுத்து வியாபாரத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த வியாபாரம் முடிந்து வருகிற போது தான் பெருமானாருடைய நேர்மை, அவங்களுடைய உண்மை இதையெல்லாம் கண்டு அன்னை ஹதீஜா அவர்கள் பெருமானாரை மணமுடிக்க ஆசைப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா அவர்களை அந்த நேரத்தில் 20 ஆடுகள் மஹராக கொடுத்து நிக்கா செஞ்சாங்க. ஹதீஜாவுடைய மஹரில் 20 ஆடுகள் மஹராக கொடுத்து மனம் முடித்தாங்க. அன்னை அவர்கள் பெருமானாரை விட 15 வயது மூத்தவர்கள் இருந்தாலும் என்னங்க அவங்கள நிக்கா செய்து அந்த நிக்காக வந்து தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருந்தது. நான் கடந்த ஒரு பயானில் சொன்ன பாருங்க, ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கு வந்து வயது ஒரு பொருட்டல்ல, அழகு ஒரு பொருட்டல்ல, உள்ளம் தூய்மையாக இருந்தால் எந்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உத்தரவாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அன்னை ஹதீஜாவும் அவ்வளோ ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இப்படி எனக்கு 25 வயதில் நிக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 35 வயது ஆகிற நேரத்தில் தான் அப்போ தான் காபாவை இடித்து கட்டுறாங்க. மக்கா காஃபிர்கள் இடித்து கட்டுறாங்க. அப்படி கட்டுகிற நேரத்தில் ஹலாலான பணத்தில் கட்டணும்னு சொல்லி முடிவெடுத்து கட்டும்போது தான் இப்போ நாம் ஹத்தீமன் எந்த பகுதியை சொல்கிறோமோ அந்த பகுதியை சேர்த்து கட்டாமல் விட்டுட்டாங்க. பணப்பற்றாக்குறையினால அதை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய பிரச்சனை வருது, இதை யாரு எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லி இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தாங்க. ஆக இப்படி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அடுத்தடுத்தும் அவங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளை சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான வரலாறு, அவங்களுடைய அழகான சீரத்து, அதை ரசித்து படிக்கணும். அதை அழகான முறையில் ரசித்து நாங்கள் கேட்கணும். அவங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். குறைந்தபட்சம் இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றின ஹதீஸுகள், சின்ன சின்ன ஹதீஸுகள். ஏன்னா பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களில் ஒன்று ஜவாமிஉல் கலீம், ரத்தின சுருக்கமான வார்த்தைகளில் பெருமானார் பேசுவாங்க. ரொம்ப சுருக்கமான வார்த்தைகளில் நிறைவான கருத்துக்களை சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஹதீஸ் தொகுப்புகள் எல்லாம் இப்போ தமிழ்லே வந்திருக்குது. சுருக்கமான அந்த ஹதீஸுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு ஒரு 3 விஷயங்கள் ஒரு ஹதீஸில் வந்திருக்கும். அது எந்த 3 விஷயம் அதை கற்றுக் கொடுங்க. அடுத்த நாள் இன்னொரு விஷயத்தை கற்றுக் கொடுங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றின கடமைகளில் நம் மீது ஒன்று. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. அவர்களுடைய வரலாற்றை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.